வாங்க இன்றைக்கி பச்சை பயிரில் புட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை வந்து வெயிட் லாஸில் இருக்கவங்களுக்கு எப்படி செய்யணும், இல்லை குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் எடுத்துருக்க குட்டி டம்ளரால் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்துக்கோங்க, சரிங்களா? வறுத்துட்டு அதில் ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா புட்டு நல்லா இருக்காது. கொஞ்சம் வரன்னு இருக்கணும், அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க, மாவு லூஸ் ஆகிடும். இப்போ நான் பிடிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிடிச்சி பார்த்துட்டு மாவை உதுத்திங்கன்னா நல்லா மாவு வந்து உதிரணும். இந்த பதத்தில் மாவு இருந்தீங்கன்னா புட்டு நல்லா அருமையாக வருங்க. குழந்தைங்களுக்கு செய்யும்போது கொஞ்சமாக நெய் சேர்த்து பண்ணுங்கள். இது நீங்கள் வந்து டம்ளர்லேயும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஒரு குழிக்கரண்டி எடுத்தும் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு மாவு வந்து நல்லா அழுத்தி வைங்க. அப்போ தான் மாவு நல்லா வெந்து வரும். நல்லா அழுத்திக்கோங்க. அழுத்திட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் நல்லா நெய் தடவி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. உண்மையாக சொல்கிறீங்க, குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக பண்ணணும். பச்சை பயிரெலாம் சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இது பண்ணி கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க.